Good morning students, welcome to the science class. Now started on unit number 9 matter around us. ஸோ மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருள், அதை நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம். As we know already, matter exists as solid. ஸோ நம்ம லோவர் கிளாஸ்லேயே நம்ம ரீட் பண்ணியிருப்போம். இந்த மேட்டர் பருப்பொருள் அப்படிங்கிறது 3 நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வி நோ ஆல்ரெடி மேட்டர் எக்ஸிட் ஆஸ் சாலிட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வுட்டு, ஸ்டோனு, சாண்டு, அயான் எக்ஸட்ரா. தென் லிக்விட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்டர், மில்க்கு, ஃப்ரூட் ஜூஸ். தென் அண்ட் கேஸஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஸ்டீம். So matter in any physical state is composed of smaller particles such as atom, molecules or ions. ஸோ இந்த மேட்டர்னுடைய இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அணு அல்லது மூலக்கூறு அல்லது அயான்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிங்க. அண்ட் ஆட்டம் ஒரு அணு அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா மிக சிறிய துகள் அப்படிங்கிறாங்க, which exhibit all the properties of the element. So atoms of the same element or different elements combine to form a molecules. அதாவது ஒரு மூலக்கூறு உருவாகணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஆட்டம்ஸ் அணு தான் சேர்ந்து மூலக்கூறாக உருவாகுது. அது என்னவாக இருக்கலாம், ஒத்த தனிமமாகவும் இருக்கலாம் அல்லது வேறுபட்ட தனிமமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் எ சார்ஜ். அணுவுக்கு என்ன இருக்குது, சார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ஸ் ஆர் கால்ட் அயான்ஸ். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அயான்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இது 3 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. டிஃபைன் ஆட்டம்ஸ், டிஃபைன் மாலிகூல்ஸ் அண்ட் டிஃபைன் அயான்ஸ். தென் ஹென்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் த building block of matter. In this lesson we will study about the symbol of elements, metal and non-metals, compounds of solid, liquid and gases and the uses of compounds in daily life. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெசன்ஸில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ்னால் என்ன, தனிமங்கள், சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர். தேர் ஆர் த பில்டிங் பிளாக் ஆஃப் எவ்ரி திங் ஆன் எர்த்து. ஸோ தனிமம் அப்படிங்கிறது என்னது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே என்னது தனிமங்களால் ஆனது. த பென்சில், டிஸ்க், மவுண்டைன், கார், புக் எக்ஸட்ரா. டு யூ நோ தட் வென் யூ ஆர் ப்ரீத்திங் யூ ஆர் ஆக்சுவலி இன்ஹேலிங் ஏர். த ஏர் யூ breathe is made up of many elements like oxygen, nitrogen and argon. An element is the pure substance. ஸோ அது என்னது தூய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் cannot be broken down by chemical method into a similar components. ஸோ அதை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் the elements gold cannot be broken down in anything other than gold. If you keep hitting gold with a hammer, the pieces would get smaller, but each pieces will always be gold. ஸோ அது ஹேம்பரை வச்சு நம்ம தட்டினாலும் என்னது சின்ன சின்ன பீசஸாக ஆகும். அந்த சின்ன பீஸையும் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், கோல்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? தென் த எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். An atom is the smallest particles of an element that still has the same properties of the element. ஸோ அந்த தனிமம் அப்படிங்கிறது என்னது, ஒரே ஒரு ஒத்த பண்புடைய அணுவால் ஆனது. தென் so all atoms of the specific elements have exactly the same chemical makeup, size and mass. Each atom has an atomic number which represented the number of protons that are in the nucleus of a single atom of that element. ஸோ அதனுடைய அட்டாமிக் நம்பர், அணு எண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸை வச்சு சொல்கிறாங்க. There are a total of 118 elements. ஸோ அண்டர்லைன் பண்ணிங்க. ஸோ 118 தனிமங்கள் இருக்குது. Many elements occur naturally on earth. However, some are created in the laboratory by scientists.
ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலில் இயற்கையிலேருந்து கிடைக்கிறது. ரிமைனிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லெபார்ட்ரி மூலியமாக கண்டுபிடிச்சது. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா த சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட். ஸோ அந்த தனிமங்களுடைய குறியீடை பற்றி நம்ம பார்க்கலாம். எ சிம்பிள் இஸ் அன் இமேஜ், ஆப்ஜெக்ட், எக்ஸட்ரா. அது வந்து என்னென்னு சொல்லலாம், ஒரு அமைப்பாக சொல்ல, இமேஜ் that stand for some meaning. For instance, a dove is a symbol of peace. Similarly, we denote the mathematical operation by a symbols. For example, plus and minusலாம் நம்ம நோட் பண்ணுறோம்ல, plus denote the addition sumக்கு, minus வந்து என்னது subtractionக்கு யூஸ் பண்ணுறோம். In the same way, in chemistry, each element is denoted by the symbol. Writing out the name of an element every time would become to the double sum. So the name of an element is represented by the shortest form called symbol. So the note பண்ணிங்க, the 2 more questions. Define symbol. The name of an element is represented by the shortened form called a symbol. Let us learn the briefly history of the symbol of elements. So இதுதான் பார்த்தீங்கன்னா history of symbol of elements. இது வந்து ஒரு 5 mark questions கேட்பாங்க. ஸோ யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரேக்க சிம்பிள். ஸோ கிரேக்க சிம்பிளில் பார்த்திங்கன்னா the symbol in the form of geometrical shape were used by the ancient Greek to represent the 4 basic elements around such as earth, air, fire and water. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 அடிப்படை இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாகவும், வாட்டருக்கு டவுன்லேயும், ஃபயருக்கு அண்ட் எர்த்து. ஸோ மாய்ஸ்ட், வார்ம், கோல்டு அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ். ஸோ அந்த வெதர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த கிரேக்கு சிம்பிள் இதுதான். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்கெமிஸ்ட் சிம்பிள். இன் த டே ஆஃப் ஆல்கெமிஸ்ட் த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் பீப்புள் யூஸ்டு வேர் represented by different symbol while they tried to change the valuable metal into gold. That process was called alchemy and the men who did this work were known as alchemists. ஸோ இந்த ரசாயன இதழ் மூலிமா இது பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ தட்ஸ் அ சிம்பிள்ஸ் ஆஃப் ஆல்கெமிஸ்ட். தென் ஸோ அதனுடைய சிம்பிள்ஸ் பாருங்கள், நிக்கல் இது, ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் வாட்டர்ஸ்னுடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டால்டன் சிம்பிள். In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on the pictorial symbol. Those symbols are difficult to draw and hence they are not used. It is only of historical importance. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியல. பாருங்கள், அதை ப்ராக்கெட்டில் பாக்ஸில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டால்டனுடைய சிம்பிள்ஸ், அவருக்கு கொடுத்த அந்த எலமெண்ட்ஸ்னுடைய சிம்பிள்ஸ். ஸோ ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், அலுமினா, சோடா, இந்த மாதிரி நிறைய இதுக்கு அவங்க சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பெர்சிலியஸ் சிம்பிள். இன் 1813 ஜான் ஜாக்கப் பெர்சிலியஸ் devised a system using letter of alphabet rather than sign. The modified versions of Berzelius systems follow under the heating the system of determining symbol of elements. Then so the next one is பார்த்தீங்கன்னா the present system for determining symbol of the elements. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்னுடைய சிம்பிள்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறது என்னெல்லாம் இது பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட் ஒன் த சிம்பிள் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் காமன் எலமெண்ட்ஸ் மெயின்லி நான் மெட்டல். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மெட்டல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னது நான் மெட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் நேம். ஸோ அதனுடைய ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய அந்த முதல் எழுத்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அதனுடைய சிம்பிளாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த டேபிள் காலம் கொடுத்துருங்க பாருங்கள், எலமெண்ட் அண்ட் சிம்பிள்ஸ். போரான் பி, கார்பன் சி, ஃப்ளூரின் எஃப், ஹைட்ரஜன் ஹெச், அயோடின் ஐ, நைட்ரஜன் என். ஸோ அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த இங்கிலீஷ் நேம், ஓகேங்களா. தென் ஸோ த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் 2 elements have சேம் ஃபஸ்ட் லெட்டர். சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடிய அந்த தனிமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்குது 2 எலமெண்ட்டுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் த ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆஃப் த
நேம் ஆர் யூஸ்டு ஆஸ் சிம்பிள். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாவது லெட்டரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து எப்பயுமே கேபிட்டல்லையும் அடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்னது ஸ்மாலில் ரைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் அன் அப்பர் கேஸ் அண்ட் த செகண்ட் லெட்டர் இஸ் இன் லோயர் கேஸ். தட் ஸோ த டேப்லெட் காண்பாங்க த எலமெண்ட்ஸ் வித் த சேம் ஃபஸ்ட் லெட்டர்ஸ். ஸோ சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. அலுமினியம் ஏஎல், பேரியம் பிஏ, பெரிலியம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா பிபி அப்படின்னு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் லெட்டர் டிஃபர் ஆகுது, ஏ அங்கே பி வருது. அதே மாதிரி பிஸ்மத், புரோமைன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் ஃபஸ்ட் லெட்டர் பி. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் லெட்டரை எடுத்துக்கிறாங்க. தென் அடுத்து தேர்டு பாயிண்ட் பாருங்கள். இஃப் த ஃபஸ்ட்டு 2 letters ஆஃப் த நேம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் சேம் then the symbol consists of the first letter and second letter or third letter of English name that they do not have in common. இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட் 2 பாயிண்டில் செகண்ட் பாயிண்டில் சப்போஸ் ஃபஸ்ட் லெட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா செகண்ட் லெட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த தேர்ட் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குது, செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் லெட்டரை எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் லெட்டர் ஆர் தேர்ட் லெட்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பாருங்கள் டேப்லெட் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஆர்கான், அதனுடைய ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா ஏஆர். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்செனிக், அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் ஏ அண்ட் செகண்ட் லெட்டர் ஆர். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆர்கானுக்கு ஏஆர் எடுத்துக்கிறாங்க, ஆர்செனிக் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏஎஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. தென் அடுத்து பாரு குளோரின் குரோமியம். ஸோ ரெண்டுமே சிஹெச். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க சிஎல் குளோரின். தென் குரோமியத்துக்கு சிஆர் எடுத்துக்கிறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் கேட்மியம். ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட் லெட்டர் சி செகண்ட் லெட்டர் ஏன்னு வருது. அதனால் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் ஒன்றுக்கு கால்சியத்துக்கு சிஏவும் கேட்மியத்துக்கு சிடின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட் காலம்லாம் நோட் பண்ணிங்க, இதெல்லாம் மேட்சிட்ஸில் கேட்கலாம். தென் அடுத்த ஃபோர்த் பாயிண்ட். சம் சிம்பிள்ஸ் ஆர் யூஸ்டு ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் த கிரேக் நேம் ஆர் லத்தீன் நேம் ஆஃப் த elements. There are 11 such elements. ஸோ சம் எலமெண்ட்ஸ் பார்த்து அப்படின்னா அதனுடைய சிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கிரேக்கு நேம்லேயோ அல்லது லத்தீன் நேம் பேஸ் பண்ணியோ அதனுடைய சிம்பிள்ஸை ரைட் பண்ணுறாங்க. ஸோ அது சம் எலமெண்ட்ஸ் பாரு கீழே விட்டுருங்க பாரு. சோடியம், பொட்டாசியம், அயான், காப்பர், சில்வர், கோல்டு, மெர்க்குரி, லெட்டின், ஆன்டிமனி அண்ட் டங்ஸ்டன்ஸ். ஸோ அதனுடைய லத்தீன் நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சோடியம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் இங்கிலீஷ் நேமில் எஸ் இருக்குது, பட் அதனுடைய சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய லத்தீன் நேம்லேருந்து வந்திருக்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க அதனுடைய சிம்பிள் ஏன்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பொட்டாசியம் பார்த்திங்கன்னா கேலியம், அதனுடைய லத்தீன் நேம் வந்து கேலியம் அப்படிங்கிறனால அதனுடைய சிம்பிள் வந்து கே. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது பொட்டாசியம் அப்படிங்கிறப்ப பின்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம அதனுடைய சிம்பிள்ஸை ரைட் பண்ணோம். தென் அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சம் எலமெண்ட்ஸ் ஆர் நேம்டு யூஸிங் த நேம் ஆஃப் த கண்ட்ரி, சயின்டிஸ்ட், கலர், மெத்தலாஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆர் பிளானட். ஸோ சம் எலமெண்ட் தனிமங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய நேம் வந்து எப்படி இருக்குது கண்ட்ரி நேமாவோ அல்லது சயின்டிஸ்ட்டு, கலர், பிளானட்ஸ் நேமாவோ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய சிம்பிள்ஸை ரைட் பண்ணுறோம். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் அமெரிக்கா கண்ட்ரி பற்றி கொடுத்துருக்காங்க, அமெரியம் ஏஎம். அடுத்து யூரோப் கண்ட்ரி. அடுத்து நோபிலியம் NO. ஸோ ஆல்பர்ட் நோபல் சயின்டிஸ்ட். அயோடின் ஐ, அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா வயலட் கலரில் மென்ஷன் பண்ணாருங்க. அடுத்து மெர்க்குரி பார்த்திங்கன்னா காட் ஆஃப் மெர்க்குரி HG. ப்ளூட்டோ அப்படிங்கிறது பிளானட்டு, கோள்கள் தானே. அதேமாதிரி நெப்டியூனியம், யுரேனியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதனுடைய சிம்பிளை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் ரைட் பண்ணுறதுக்கான பேசிக் இது. ஓகேங்களா? ரூல்ஸ் இதை நோட் பண்ணி வச்சிங்க. அண்ட் தென் 5 டேப்லெட் காலமும் நோட் பண்ணிச்சிங்க, இதை ரீட் பண்ணிக்கலாம். தென் ஸோ ரைட் த சிம்பிள்ஸ். வைல் ரைட்டிங் த சிம்பிள் ஃபார் அன் எலமெண்ட்ஸ் we should be follow rules. If the elements has a single English letter as a symbol, it should be written a capital letter. For elements having 2 letter symbol, the first letter should be in capital followed by smaller letter. Then அடுத்த letters வந்து என்ன பண்ணுறோம் ஸ்மாலில் ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ரைட்டிங் த சிம்பிள், இதனுடைய ரூல்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸில் எலமெண்ட்ஸ்லையும்
சிம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தென் அதனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதை எப்படி ரைட் பண்ணணும் அதனுடைய சிம்பிள்ஸ் பற்றி, கிரேக்க சிம்பிள், ஆல்கெமிஸ்ட் சிம்பிள், டால்டன் சிம்பிள் அண்ட் பெர்சிலியஸ் சிம்பிள். ஸோ அந்த 4 சிம்பிள்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதை நோட் பண்ணிங்க, அது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஹவு டு ரைட் த சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.